சந்தியாராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதிர், தனா 2 பேரும் பிரியிற முடிவில் இருக்காங்க. கதிர் சொல்றாரு, இதை பார் தனா, நீ என் கூட இருக்க வரைக்கும் நீ இவ்வளோ கஷ்டப்படுற. உங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது ராணி மாதிரி இருந்த. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ கஷ்டப்படுறதை இப்போ என்னால் பார்க்க முடியல. நம்ம 2 பேரும் பிரிஞ்சுறதே நல்லது. நீ உங்கள் வீட்டுக்கே போயிடுங்கிறாங்க கதிர். இதை கேட்டதும் தனா பலார்னு ஓங்கி வர விடுறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க? உன்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு வந்தேன், என்ன போன்னு சொல்றியாங்கிறாங்க. தானா, உன் மனசில் இவ்வளோ வாசிகளோடு இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிடு. ஒருவேளை நீ உங்கள் வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக சௌகரியமாக இருப்பீங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். உன் மனசு புண்படும்படி இருந்தால் என்னை மன்னிச்சிடுன்னு கதிர் தனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உன் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் எங்கள் அப்பா அம்மா குடும்பத்தை வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் நீ இப்போ பொசுக்குன்னு என்ன போன்னு சொல்லிட்டேங்கிறாங்க. தனா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுகாத தனா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடு. இல்லை, நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டேன். சரி, இனிமேல் இப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு கைப்பிடிச்சிட்டு அழுகிறாங்க கதிர். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், பிரியணும்னு நீ நினைக்க கூடாதுங்கிறாங்க தனா. சரி தனா, சேர்ந்து வாழலாங்கிறாங்க. மகாலிங்கம் சாருவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைய ரகுராம் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த மாப்பிள்ளை கிட்ட மகாலிங்கம் சொல்றாங்க, இதை பாரு, உன் பேரை சொல்லித்தான் நான் அங்கே காரு வீடு நிலம் இதெல்லாம் வாங்க போறேன். உனக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடந்தா அவ கண் ஆப்ரேஷனுக்காக நிறைய பணம் தேவைப்படுது. அப்படி சொல்லித்தான் நான் ரகுராமை ஏமாற்றி பணம் வாங்க போறேன், நிலம் வாங்க போறேன். அதுக்கு நீ எல்லாமுக்கும் ஆமாஞ்சாமி போடணும், எதுவும் குறுக்க பேசிடாதீங்கிறாங்க. எங்க என்னை வச்சு எதுக்குங்க இப்படி எல்லாம் வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க அந்த மாப்பிள்ளை. உனக்காக நான் வாங்கலை, எனக்காக நான் வாங்க போறேன். நான் என்ன சொல்றேனோ அதுக்கு மட்டும் நீ தலையாட்டினா போதுங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டே வர்றாரு அந்த மாப்பிள்ளை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மகாலிங்கம் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு ரகுராம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க ரகுராம். ஆமா சமந்தி, மாப்பிள்ளை பத்திரிக்கை அடிச்சிருக்காரு, அதான் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொன்னேன், அதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறாங்க. அப்படியா, அப்போ இவர் மட்டும்தான் வந்திருக்காரு, அவங்க அப்பா அம்மாலாம் யாரையும் காணுமேங்கிறாங்க ரகுராம். அவங்க குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வர போயிருக்காங்க. அதான் மாப்பிள்ளை நம்மளை தேடி வந்து சாருவையும் பார்த்துட்டு உங்களுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு போகலான்னு வந்திருக்காங்கங்கிறாங்க. அப்படியா சமஸ்ரம். ரகுராம் மாப்பிள்ளை கிட்ட இருந்து பத்திரிக்கையை வாங்கி பார்க்குறாங்க, பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது மொல்ல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மகாலிங்கம். அதாவது பொண்ணுக்கு நீங்கள் என்ன சீர் சிறப்பு பண்ணுறீங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் கேட்குறாங்கன்னு மாப்பிள்ளை சொல்கிறாரு. நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கம் பத்மாவை பார்த்து தலையசிக்கிறாங்க. பத்மாவும் கேளுங்கிற மாதிரி கேட்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, நான் எழுதி கொடுக்குற சொத்தை சாரு பேரில் எழுதி கொடுக்கறத விட மாப்பிள்ளை பேர்லேயே எழுதி கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க ரகுராம். இதை கேட்டுட்டு அங்கிருந்த மகாலிங்கம் பத்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவன் ஒரு டூப்ளிகேட் மாப்பிள்ளை, இவெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், இவன் பேர்ல சொத்து எழுதி கொடுத்தா அதை திருப்பி வாங்க முடியாது, இவனுக்கு எதுக்காக எழுதி கொடுக்குறேன்னு சொல்றாங்க, இது எப்படியாவது திசை திருப்பணுமே நினைச்சிட்டு மகாலிங்கம் சொல்றாங்க. ஐயோ சமந்தி, மாப்பிள்ளை பேர்ல எல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, மாப்பிள்ளை அப்படி சொத்துக்கோ நகைக்கோ பணத்துக்கோ ஆசைப்படுறவரும் கிடையாது. பத்மாவும் சப்போர்ட் பண்றாங்க. அண்ணே என்ன பேசிட்டு இருக்கீங்க, நம்ம சாருவுக்கு இருக்கிற நிலைமைக்கு சாருவுக்கு தானே அந்த சொத்தை எழுதி கொடுக்கணும், மாப்பிள்ளை பேர்ல எதுக்காக எழுத வேறீங்க, நீங்க சாரு பேர்லயே எழுதி கொடுத்துருங்கன்னுங்கிறாங்க பத்மா. இல்லை, சாரு மாதிரி இருக்கிற பொண்ணை எவ்வளோ ஒரு பெருந்தன்மையோடு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்காரு, அவருக்கு தான் இந்த சொத்து போய் சேரணும், சொத்து அவர் பேரில் தான் நான் எழுத போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க ரகுராம். அப்படி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மாயா வராங்க. மாயா வந்து என்ன திடுத்துப்புன்னு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சாருவுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை மாயா கிட்ட சொல்கிறாங்க, அதாவது சொத்து கேட்கறக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கங்கிறாங்க. ஓ அப்படியா விஷயம், சரி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சாருவோட கல்யாணத்துக்காக பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்திருக்காரு மாப்பிள்ளை, அதை கொடுக்கறக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியா, பத்திரிக்கை பார்க்குறாங்க மாயா. பத்திரிக்கை மாப்பிள்ளை மனசு மாதிரியே நல்லா இருக்குங்கிறாங்க. எதுவும் மனசெல்லாம் கூட பத்திரிக்கையில் தெரியுமாங்கிறாங்க. மாப்பிள்ளையோட பர்ஸில் யார் ஃபோட்டோ வச்சிருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு பர்ஸை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அந்த பர்ஸில் யார் ஃபோட்டோ வச்சிருக்காங்களோ அவங்க மேலே தான் மாப்பிள்ளை அதிகமாக பாசம் வச்சிருப்பாருங்கிறாங்க. இங்கே பர்ஸை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பர்ஸில் சாருவோட ஃபோட்டோவை தான் வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அடடா, மாப்பிள்ளை சாரு மேலே எவ்வளவு பாசம் அன்பு வச்சிருக்காரு, பொருத்தமான ஜோடி தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சாரு தனியாக போய் அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு பார்த்த பத்மா பின்னாடியே போய், என்ன சாரு ஏன் அழுகிறேங்கிறாங்க. பாத்தியா, அந்த மாப்பிள்ளை எதுக்காக என் ஃபோட்டோ வச்சிட்ருக்கான், இது சும்மா நாடகத்துக்காகத்தானே வந்திருக்கான், இவன் ஏன் என் ஃபோட்டோ வச்சிருக்கான், நான் சீனு மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சீனு மாமாவை தான் எனக்கு பிடிச்ச கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது சீனு மாமா கொடுத்தான், ஆனால் இவன் எதுக்காக என் ஃபோட்டோ வச்சிருக்கான், இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. இதை பாரு சாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீனு மாயா 2 பேரும் ஒன்று கணவன் மனைவியாக வாழ்ந்துடல, அதையும் தாண்டி இந்த மாப்பிள்ளையே வந்தவன் டூப்ளிகேட் தானே, இவனை சீக்கிரமாக நம்ம வேலை துரத்தி விட்டுட்டு சீனு தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறான், நீ ஏன் கவலைப்படுற, அவள் ஃபோட்டோ வச்சிருந்த மாயத்தில் நீ என்ன அவனுக்கு பொண்டாட்டியாவா ஆகிட்டு போகிற, அப்படியெல்லாம் நீ யோசிக்காத சாரு, நாங்கள் இருக்கோம் இல்லைங்கிறாங்க பத்மா. என்னதான் இருந்தாலும் சீனு மாமா மாயா மேலே தானே பாசமாக அன்பாக இருக்காருங்கிறாங்க, அதெல்லாம் சும்மாண்டி, அவன் மனசை மாற்றி நான் உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்க போகிறேன் பாருங்கிறாங்க பத்மா. மகாலிங்கமும் மாப்பிள்ளையும் சரி நாங்கள் அவங்க பேரில் சொத்து எழுதுறதை பற்றி யோசித்து சொல்கிறோன்ட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சாரு
அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பாரு சாரு, நீ ஒன்றும் அழுகாத, உனக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு கேட்குறாங்க சாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாயா கடைக்கு கிளம்பி போயிடுவா. சீனு ஜிம்முக்கு போயிட்டு வந்து அவன் கை காலெல்லாம் வலிக்குதுன்னு படுத்திருக்கான். இதோ இந்த எண்ணெய் இருக்கு பாரு, இந்த எண்ணெய் கொண்டு போய் நீ சீனுவோட காலில் நல்லா தேய்ச்சி விடு. வலி போக தேய்ச்சின்னா சீனுவுக்கு உன் மேலே பாசம் அதிகமாயிடுங்கிறாங்க. சரியாட்டு அப்போ கொடுங்க, நான் கொண்டு போய் சீனு மாமா காலை பிடிச்சி விடுறேங்கிறாங்க சாரு. பத்மா சாரு இவங்க போட திட்டம் எப்படியோ மாயாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் கோலார சீனுவை கடைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு மாயா திட்டம் போடுறாங்க. ஓஹோ, உங்கள் திட்டமெல்லாம் ஜெயிக்காது, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருன்னு நினச்சிக்கிட்டு மாயா ரூம்குள்ளே போகிறாங்க. சீனு வெளியில் போனது யாரும் பார்க்கல. மாயா ரூம்குள்ளே வந்து நல்லா பெச்சிட்டு இழுத்து போட்டு படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சாரு கிட்ட பத்மா எண்ணெயை கொடுத்து விட்றாங்க. போய் நல்லா கை கால் அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை பூசி விடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சாரு உள்ளே வந்ததுமே எண்ணெயை அந்த பக்கமாக வச்சுட்டு, மாமா நல்லா அசந்து தூங்குறீங்களா, கை காலெல்லாம் உங்களுக்கு வலிக்குதா, நான் பிடிச்சி விட்டுட்டுமா அப்படின்னு கேட்கவும் மாயா தலையை அசைக்கிறாங்க. தலையசிக்கிறது பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்து தலையசிக்கிறதுனால சீனு தான் தலையாட்டுறான்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக சாரு மாயா காலுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காலை நல்லா அமுத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மாமா உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நான் வேணா பெட்ஷீட்டை எடுத்துட்டு உங்கள் காலுக்கு எண்ணெய் போட்டு தடவி விட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்போ வேண்டாங்கிற மாதிரி தலையசிக்கும் போது, விடுங்க மாமா, அது ஒன்றும் நீங்கள் கூச்சப்படாதீங்க, நான் தானே செய்கிறேன், செஞ்சதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. அங்கே மாயா படுத்திருக்கிறாங்க. மாயாவை பார்த்ததும் சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடி பாவி, நீயா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, ஏன் புருஷனுக்கு நீ எதுக்கடி வந்து எண்ணெய் தடவி விடுற, காலை அமுத்தி விடுற, ஏண்டி என் காலை பிடிக்கிற நிலைமைக்கு நீ வந்துட்டியாங்கிறாங்க மாயா. சாரு மாயா கிட்ட சமாளிக்க பார்க்குறாங்க. இல்லை அத்தை தான் கொடுத்து விட்டு சீனுவுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னால் போய் காலை அமுத்தி விட்டு என்னை தடவி விட சொன்னாங்கங்கிறாங்க. அவங்க தான் சொன்னாங்கன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு, ஏண்டி உனக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, பத்திரிக்கையே அடிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல, உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை வரப்போறாருல, அப்படி இருக்க நீ எதுக்காக சீனு மாமாவுக்கு நீ கை கால் அமுத்தி விடுறதுக்கெல்லாம் வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாங்கிறாங்க மாயா. நல்லா மூஞ்சில் அடித்த மாதிரி நறுக்குன்னு 4 கேள்வி கேட்குறாங்க மாயா. இதை கேட்டு அவமானத்தில் வர்றாங்க சாரு. சாரு அவமானத்தில் வெளியில் வரும்போது பத்மா கேட்குறாங்க, என்ன சாரு, நம்ம நினச்ச மாதிரியே நீ போய் சீனுவுக்கு கை கால் அமுத்தி விட்டியா, சீனு சந்தோஷப்பட்டானாங்கிறாங்க. அங்கே சீனு மாமாவே இல்லைங்கிறாங்க சாரு. என்னடி சொல்கிற, சீனு தானே உள்ளே படுத்திருந்தான் அப்படின்னு கேட்கவும், இல்லை சீனு மாமாவை கடைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு மாயா தான் அங்கே இழுத்து போச்சு படுத்திருந்தா, இது தெரியாமல் நான் அவள் கை காலெல்லாம் பிடிச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுனுங்கிறாங்க சாரு. என்னடி சொல்கிற, இப்போ நாம் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலையாங்கிறாங்க பத்மா. அதெல்லாம் இல்லத்த, இந்த விஷயமெல்லாம் மாயா தெரிஞ்சுக்கிட்டு என்னை ரொம்ப அசிங்கமாக கேள்வி கேட்டுட்டா, எனக்கு அவமானமாக இருக்குதுங்கிறாங்க சாரு. தனா ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. இதை பார்த்த கதிர் சிரிக்கிறாங்க. என்ன தனா இப்படியெல்லாம் வந்திருக்கேங்கிறாங்க. ஆமாம், இப்படி தான் நான் போக போகிறேங்கிறாங்க. அப்படியா, பார்க்குறக்கே ரொம்ப நல்லா தான் இருக்குங்கிறாங்க. ஜானகி ரகுராம் காரில் வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக தனா வர ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுது. அப்போ கார் விட்டு இறங்கி நிற்கிறாங்க தனா. ரகுராமோட காரை மறித்து நிறுத்துறாங்க தனா. நிறுத்தினதுக்கப்புறம் அவங்க வேஷத்தை பார்த்து ஜானகி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ரகுராமுக்கு அது தனா தாங்கிறது தெரியல. ஜானகி பார்த்து தனா தலையசிக்கிறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஜானகி. ஓ, தனா தானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்பா தெரிஞ்சுக்க போறாரு, பேசாமல் கொஞ்சம் அமைதியாயிருமா அப்படின்னு ஜாட பண்ணுறாங்க தனா. ஏன்பா இங்கே நின்றுக்கிட்டே அப்படின்னு கேட்கவும், நான் கோச்சிங்க்கு போயே ஆகணும், இந்த நேரம் பார்த்தா ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன அது வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க தனா. ஜானகி ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பார்க்குறக்கு பாவமாக இருக்குது, நம்ம பொண்ணோ பையனோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நாமளே இவங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுலாமான்னு கேட்குறாங்க ஜானகி. அவசரம்னு கேட்குறாங்க. சரி உதவுனா தப்பு இல்லை, சரி காரில் ஏற சொல்லு அப்படிங்கிறாங்க ரகுராம். உடனே தனா கார் உட்காந்துக்கிறாங்க. 3 பேரும் சந்தோஷமா அங்க கோச் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ரகுராம் கூடவே தான் வர்றாங்க தனா கோலாரா அவங்க அப்பாவை கோச் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க ரகுராம் தனா 2 பேரும் வரதை பார்த்த கார்த்தி அந்த பக்கமா இருந்துட்டு பாக்குறாங்க. என்னது, ரகுராம் கூட தனா சேர்ந்துட்டாளா, தனாவெல்லாம் கூட்டிட்டு வர்றாரு ரகுராம். ஐயோ, இவர் முன்னாடி போனா நிச்சயமா நம்மளை கொன்னே போட்டுருவாரு, இவங்க அப்பாவும் பொண்ணு எப்போ ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு சந்தேகத்துல பாக்குறாங்க கார்த்தி. ரகுராமுக்கு பின்னாடி தனா தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஆம்பளை வேஷத்தில் வந்துட்டு இருக்கிறத பார்த்து காட்டி, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போனோம் அவ்வளவுதான், நம்ம அத்தையும் சேர்ந்து மாட்டிக்குவாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு ஓரமாக ஒளிஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் தனா கண்டுபிடிச்சிட்டாங்க. டே, எங்களை பார்த்தா ஓடி ஒளிகிற, இருடா எங்கள் அப்பா கூட வர, நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தனாவிட்ட தைரியமாக வந்துட்டு இருக்காங்க தனா. எங்கப்பா உன்னோட கோச்சை காணா அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. அதோ அங்கே இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி தலையை காட்டும்போது கார்த்தி ஓடி ஒளிகிறாங்க. இந்த விஷயத்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லணும்னு உடனே கார்த்தி புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அத்தை, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குதுங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம் ரகுராம் தானா 2 பேரும் சேர்ந்து தான் இங்கே கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க, நான் எப்படி கோச் கொடுப்பேங்கிறாங்க. டேய், ரகுராம் தனாவை கூட்டிகிட்டு வந்திருக்கானான்னு புவனேஸ்வரி ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆமாத்த, என் கண்ணையே என்னால் நம்ப முடியல.